நாடக காதலை பேஸ் பண்ணி ஒரு படம். இது குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. நிறைய நிஜ வாழ்க்கையில் இருந்த சம்பவங்களை நான் மனசில் வச்சுக்கிட்டு நிறைய குடும்பங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய கருவை நான் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். சில அமைப்புகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சில அமைப்புகள் நிறைய நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அதை எப்படி சமாளிப்பீங்க நீங்க? குற்றமுள்ள நெஞ்சு குரு இருக்கு, அந்த மாதிரி தான் அவங்களாக தன்னை அடையாளப்படுத்திக்குவாங்க. இது ஒருவேளை நம்மள சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு அது கரெக்டாக கூட இருக்கலாம். நீங்க அது நினைக்கலாம் பிரச்சனை இல்லை, நினைச்சீங்கன்னா சூப்பர். இன்னைக்கு மாட்டு பொங்கல் சார், வழி விடக்கூடியது மாடுகள்ல சொல்லப்படுது, பாரம்பரியமான வளர்ப்பு வேற அது. ஆமா, இன்னைக்கு நீங்க ட்ரெய்லர் வெளியிட்டு இருக்கீங்க, அந்த வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்கீங்க அந்த மாட்டுக்கு. ஐயோ இல்லைங்க, சரி பெண்களை வேற வந்து சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கு அந்த. சொல்லுங்க, பெண்கள் என்ன அந்த மாட்டுக்கறி சாப்பிட்டா ஒரு தடவை தான் அடுத்து ஒரு கவலை தெரியும்னு சொல்லி வந்துட்டு கொச்சையான வார்த்தையாகும். சரி, இதை விட கேவலமாலாம் சொல்லியிருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை? நான் யாரையும் குறிப்பிட்டு பேர் சொல்ல விரும்பல. நிறைய சமூக படங்கள்ன்ற பேரில் நிறைய அவலங்களை நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பச்சை பச்சையான வார்த்தைகள், கொடுமையான ஒரு சமுதாய பிரிவுள்ள படங்கள்லாம் நிறையா வந்திருக்கு. பட் நான் இதை சமுதாயத்தை பிரிக்கிறதுக்காக எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தலை. சமுதாயத்தை இணைக்கிற படமாக தான் இந்த படம் இருக்கும். ஸோ இதில் சில குறிப்பிட்ட நபர் தப்பு செய்கிறாருன்னா தப்பு செய்கிறத சுட்டி காட்ட நான் ஆழமாக சுட்டி காட்டியிருக்கிறேன். ஸோ அதுதான் சொன்னேனே, நான் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து இருக்கு. என் பார்வையில் நான் இது ஒரு போலியாக வச்சுட்டேன், சினிமாவாக பாருங்க, சினிமா வேறு வாழ்க்கை வேறு, இது ரெண்டையும் எடுத்துக்காதீங்க, நான் அப்படிலாம் சொல்லி தப்பிக்க விரும்பல. நான் சொன்னது போலியான மனிதர்கள், அது நிஜமாக தோல்விச்சு காட்டியிருக்கேன் இந்த படத்தில். அதனால் நீங்கள் படம் பார்த்தா சூப்பராக இருக்குன்னு இப்போ சார்கிட்ட சொன்னாங்க. திரைப்படங்கள்ல கொச்சையான வார்த்தைகள்லாம் ஒரு சில இயக்குநர்கள்லாம் பயன்படுத்துறாங்க, அதோட இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. இல்லை, அது நீங்கள் படம் நிறைய பார்த்துருப்பீங்க. என்னன்னா சினிமாங்கிறது ஒரு சாதியை கூறு போட்டு வியாபாரம் பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் நான் சொல்கிறது இதெல்லாம் பண்ணால் இன்றைக்கி சினிமா ஓடும், இதெல்லாம் பண்ணால் சினிமா வரும்னு சொல்லி நான் இந்த சாதியை தாக்குறதோ இந்த சாதியை பிரிக்கிறதோ, டெம்டேஷன் இளைஞர்களை வந்து டெம்டேஷன் பண்ணுறதோ, நான் பேர் சொல்ல விரும்பல இயக்குநர்கள் பேரெல்லாம், அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரியான படங்களுக்கு மத்தியில் நான் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு எடுத்துருக்கேன். நான் குடும்பத்தை மட்டுமே மையப்படுத்தி நீங்கள் அந்த கதையை சொல்றீங்களா, இல்லை ஒரு சமூகத்துக்காக ஒரு சமத்துவத்துக்காக சொல்றீங்களா? சமூகத்துக்கான படம் தான் அது. ஒரு தனிப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, தனிப்பட்ட குடும்பமே கிடையாது. இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளை வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்குன ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அது திரையில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்கிற இந்த நாடக காதலுக்கான ஒரு முற்றுப்புள்ளின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ ஒரு விழிப்புணர்வு, நானும் கிள்றேன் சாட்டையில், கவனமாக இருங்க, பார்த்துருங்க, அதுக்கான படம். எந்த காதலுக்குமே பேரண்ட் எதிரானவங்க கண்மூடித்தனமாக எதிர்ப்பாங்கலாம் சொல்ல முடியாது. தன் மகளோ மகனோ சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா அது முழு ஆதரவு, அவங்க ஆசீர்வாதம் என்னைக்கு அவங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அந்த வழி தவறுற பருவம், அந்த பருவத்தை பொருளாதாரமாக மாற்றக்கூடிய ஒரு கும்பல். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் தான் அந்த நாடக காதல் மாட்டேங்குது. தமிழகத்துல இப்போ நாடகம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசாங்கம் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணின்னு சொல்றீங்களா? காதல் திருமணத்துக்கு அரசே வந்து இடம் கொடுக்குது இல்லையா? எப்படி போனீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. ரெஜிஸ்டர் பண்ணா அங்கீகாரம் தானே காதல் திருமணத்துக்கு. இதுதான் சொல்றேன். நீங்க லவ் மேரேஜா சார்? அரேஞ்ச் மேரேஜ். இன்னைக்கு நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு குழந்தைய பொம்பளை பிள்ளைய ஸ்கூலுக்கு சேர்த்துறதுன்னா அப்பா அம்மா கையெழுத்து வேணும். உண்மையா? ஒரு ஆதார் கார்டு வாங்குறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும், ரேஷன் கார்டு போடுறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும், காலேஜில் போகிறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும். அப்பா அம்மா சேர்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை விற்கணுன்னாவும் வாங்கணுன்னாவும் அந்த உரிமையை கொண்டாடுறதுக்கு அவங்களுடைய கையெழுத்து வேணும். ஸோ வாழ்க்கையை அம்மா அப்பா, அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு நிலை. கடவுள் தெய்வம்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்ட பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்மா அப்பா தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக தன் வாழ்க்கையை மையமாக தன் உசிரையே குழந்தையாக நினச்சி வளர்க்கும் போது அந்த பெண் பிள்ளைய பெத்த அவங்கள தவிர கண்ட எவனாவது 2 பேர் வந்து கையெழுத்து போட்டால் போதுன்னு அங்கீகாரம் கொடுக்குற அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த சட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து கட்டாயமா ஒரு பெத்தவங்களை காயப்படுத்தி அவங்களை கண்ணீர் வடிச்சுக்கிட்ட எந்த சட்டமும் அது சரியாகல. தொடர்ந்து வந்து ஜாதியை அடிப்படையாக கொண்டு ஒரு சர்ச்சையை தமிழ் திரையுலகம் தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. நிறைய படங்கள் இப்ப ரீசெண்டா ஒரு 1 year 1.5 yearsக்கு மேல வந்துட்டு இருக்கு. சோ இது வந்து தேவையில்லாத சர்ச்சையை தான் ஏற்படுத்துது.
சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நீங்க எடுக்கிறதே வந்து ஒரு சில வார்த்தைகள் அதுல இருக்கும்போது அது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தலாம். அது சோ இந்த மாதிரி ஜாதி ரீதியான, அதாவது பப்ளிக் அந்த மாதிரி இல்ல, ஜாதி மதம் அந்த மாதிரி எல்லாமே அவங்க எல்லாம் அதை விட்டு அப்பாற்பட்டு அதுக்கு மேல போயிட்டு இருக்காங்க. ஆனா திரையுலகம் தொடர்ந்து ஜாதியையும் மதத்தையும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நான் ஒரு சமூக நீதியா என் மைண்டுக்குள்ள நான் பார்த்த சமூகம், நான் பார்த்த கலாச்சாரம், எனக்கு நான் யோசிச்ச விஷயத்துல ஒரு படம். சோ அதனால இதை வித்து ஒரு சாதியை வித்து பொழைக்கணுங்கிற அவசியம் அதுக்கு கைவண்டிதல் கூட பொழைச்சுக்கலாம்.